Hello everyone, good afternoon. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஆவரேஜ் ப்ரைஸ் எப்படி கால்குலேட் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். இது கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்கும், ஸ்கிரிப்ட் லெவல் கோடிங் நமக்கு. அதுவும் இல்லாமல் இது என்னோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தரோட ரெக்வஸ்ட். இது அவருக்காக இதை மேக் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் நம்ம எல்லாரும் இதை தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நெக்ஸ்ட் அடுத்தது ஸ்டேஜ் வரும்போது டூல் டெவலப்மெண்ட்டில் ஒரு இம்பார்ட்டண்டான பாயிண்ட் இது. ஏன்னா இப்போ இந்த கான்செப்டில் நம்ம ஆன் இன்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறோம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா லூப் கான்செப்ட் பேசிக்ஸாக எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு சிம்பிளாக சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்ண போகிறேன். அண்ட் தென் ஃபைனலாக ஓப்பனில் இருக்க ஆர்டர்ஸ்க்கு நம்ம ஆவரேஜாக ப்ரைஸ் எப்படி கால்குலேட் பண்ணுறதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜி கிடையாது, ட்ரேடிங் கான்செப்ட் கிடையாது. இது ஒரு டூல் மாரி, ஓகேங்களா? சப்போஸ் உங்கள்கிட்ட ஒரே ப்ராடக்ட்டில் நிறைய ஆர்டர்ஸ் ஓப்பனில் இருக்குது அப்படின்னா இது நீங்கள் ஜஸ்ட் அட்டாச் பண்ணிவிட்டு நீங்கள் ஆவரேஜ் ப்ரைஸ் பார்க்கலாம். அது உங்களுக்கு ஈஸியாக தெரியும். ஃபஸ்ட்டு நம்ம ஆவரேஜ் ப்ரைஸ்னால் என்னன்றதை பற்றி பேசிக்ஸாக பார்ப்போம். நம்மக்கிட்ட 3 ஆர்டர் ஓப்பனில் இருக்குது. 3மே வேறு வேறு ப்ரைஸு, வேறு வேறு வால்யூம், ஓகேங்களா? இது 3த்தையுமே நம்ம ஆவரேஜ் பண்ணால் சம் ஆஃப் ப்ரைஸ்லேருந்து நமக்கு ப்ராஃபிட் இருக்கும், சம் ஆஃப் ப்ரைஸ்லேருந்து நமக்கு லாஸ் இருக்கும். அதான் ஆவரேஜ் ப்ரைஸ். நம்ம ஸ்கூல்லலாம் நம்ம பர்சன்டேஜ் பண்ணுவோம் பார்த்தீங்களா, எக்ஸாமில் 5 சப்ஜெக்ட்டு, அது எப்படி ஆவரேஜ் பண்ணுற மாரி தான் சிம்பிள் இது. இப்போ நம்ம ஒரு சிம்பிளாக ஒரு டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுவோம். சாட் ஜிபிடி கிட்ட நம்ம கேட்போம் ஆவரேஜ் ப்ரைஸ்னு எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. Average price for forex trading open trades. ரொம்ப அதிகமாக கேட்க தேவையில்லை, அதிகமாக கேட்டால் நிறைய டீட்டெயிலாக சொல்லும். ஆனால் எடுத்தோடனே ஃபஸ்ட்டு நான் சிம்பிளாக கேட்குறேன். ஃபார்முலா நமக்கு கொடுத்துருச்சு. ஓகே, இப்போ இது 1 by 1 நம்ம சிம்பிளாக முதல்ல இதில் என்ன பண்ணுதுன்னு நம்ம பார்க்கலாம், ஓகேங்களா? ஃபஸ்ட் என்ன சொல்லியிருக்கு, லிஸ்ட் யுவர் ஓப்பன் ஆர்டர்ஸ், கால்குலேட் தி டோட்டல் பொசிஷன், சம் ஆஃப் தி பொசிஷன் சைஸ் ஆஃப் ஆல் ஓப்பன் ட்ரேட்ஸு. நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா கால்குலேட் வெயிட்டட் சம், எல்லாத்தையும் ஆவரேஜ் பண்ணி எல்லாத்தையும் கூட்ட சொல்லுது. அது ஆக்சுவலாக தான் வெயிட்டட் சம் அப்படின்னா. கால்குலேட் ஆவரேஜ் ப்ரைஸ், கடைசியாக டிவைட் பண்ண சொல்லுது. டிவைட் பண்ணிவிட்டு சம் ஆஃப் தி டோட்டல் பொசிஷன். இது சிம்பிளாக தமிழில் சொல்லணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம பார்ப்போம் லிஸ்ட் ஆஃப் ஓப்பன் ட்ரேட்ஸ். இது நம்ம லிஸ்ட் எடுத்துப்போம். ஃபஸ்ட்டு என்னென்ன ட்ரேடு ஓப்பனில் இருக்குது, பையில் இருக்குது ஓப்பன் ட்ரேடு. ஓகே, ஜஸ்ட் நோட் பேட் ஓப்பன் பண்ணிப்போம். ஃபஸ்ட்டு நமக்கு லாட் சைஸ் ஒன்றும் இல்லை, 1.07414. செகண்ட் பார்த்தீங்கன்னா 0.25. நம்ம இங்கே லாட் சைஸ் 00 வச்சு பிளான் பண்ணுவோம். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 0.7457 and then 0.44, 1.07462. ஓகே, இப்போ நம்ம லிஸ்ட் எடுத்துட்டோம். நெக்ஸ்ட் ஸ்டேஜ் என்ன சொல்லுது, கால்குலேட் தி டோட்டல் பொசிஷன் சைஸ், சம் ஆஃப் தி பொசிஷன் சைஸ் ஆஃப். ஓகே, செகண்ட் என்ன சொல்லுது அப்படின்னா நம்ம எல்லா வால்யூம் சைஸையும் கூட்டிக்க சொல்லுது. என்ன வால்யூம் சைஸ் பார்ப்போம். 1 + 0.25 + 0.44, 1.69 டோட்டல் லாட் சைஸ் முடிஞ்சிடுச்சு. லாட் சைஸ் முடிஞ்சிடுச்சு. அடுத்தது மல்டிப்ளை ஈச் ட்ரேட் ஓப்பன் ப்ரைஸ் பை தி பொசிஷன் சைஸ் இட் கெட் தி வெயிட்டட் ப்ரைஸ் ஃபார் ஈச் ட்ரேட் தென் சம் ஆஃப் வெயிட்டட் ப்ரைஸ். அதாவது ஒரு ட்ரேடோடையும் அதோட பொசிஷனை சைஸோட மல்டிப்ளை பண்ணி தனியாக செப்பரேட்டாக வைக்க சொல்லுது ஈச் ட்ரேட், ஓகேங்களா? இது என்னென்னா ஒன்று நம்ம பண்ணுவோம். இப்போது மல்டிப்ளை பண்ண சொல்லுங்கள். இதுதான் ஆக்சுவலாக சிம்பிளாக. இப்போ இது நமக்கு ஒன்றுன்றதால வேல்யூ பார்த்திங்கன்னா 1 தான். இப்போது இது 25ல் இருக்குது. அப்போது வால்யூம் மாறலாம். அப்போது 0.25 × 1.07457.
இது ஆக்சுவலான வேல்யூ. இந்த வேல்யூ நம்ம எடுத்துக்கணும். ஓகே, நெக்ஸ்ட்டும் அதேமாதிரி நம்ம பண்ணிக்கணும். 0.44 × 1.07462. ஃபைனலாக ரிசல்ட்டை வந்து பார்த்தோம் அப்படின்னா இதை எல்லாத்தையுமே இந்த ஆன்சரை மட்டும் சம் பண்ண சொல்லுது. ஓகேங்களா, சம்னா கூட்டிக்க சொல்லுது. ப்ளஸ் ஜஸ்ட் நான் காப்பி பண்ணிடுறேன். பண்ணிவிட்டு கால்குலேட்டரில் ப்ளஸ் பேஸ்ட் பண்ணுறேன். ப்ளஸ் மேலே ஒன்று இருக்குது பாருங்கள், 1.07414. இதை ஜஸ்ட் அப்படியே காப்பி பண்ணிப்போம். இதுதான் ஃபைனல் ஆன்சர். இதுதான் quiz. சாரி, அப்போது ஃபைனலாக ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் முடிச்சு லிஸ்ட் பண்ணோம். பொசிஷன் சைட்ஸ் எடுத்துக்கிட்டோம். வெயிட்டட் சம் அப்படின்னா நம்ம ஓப்பன் ப்ரைஸ் ப்ளஸ் அதோட வால்யூமை மல்டிப்ளை பண்ணி தனியாக ஒரு ஆன்சர் எடுத்துக்கிட்டு எல்லாத்தையும் சம் பண்ணி கொடுத்து தனியாக தெரியும். ஃபைனலாக டிவைடு, அதாவது இந்த ஆன்சரோட நம்ம வந்த ஆன்சர் கூட டோட்டல் லாட் சைஸை நம்ம டிவைட் பண்ண போகிறோம். டோட்டல் லாட் சைஸ் 1.69. இப்போ இதை வந்து நம்ம டிஜிட்டாக பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபைனலாக ஒரு டிஜிட் எடுத்துப்போம். மொத்தம் இது €USD 5 டிஜிட்டு 6 டிஜிட்டாக நம்ம எடுத்துக்கிறோம். எடுத்துக்கிட்டு ஃபைனலாக நம்ம அப் பண்ணோம் அப்படின்னா 8 வந்து 3 பண்ணிக்கணும். என்னென்னா நம்ம டிஜிட் வந்து ஃபாரெக்ஸில் மொத்தம் வந்து 5 டிஜிட் தான். ஓகேங்களா, லாஸ்ட்டாக இருக்குது பாருங்கள், 2 3 5 டிஜிட். இப்போ இதில் மொத்தம் 6 டிஜிட் எடுத்து நம்ம ரவுண்ட் அப் பண்ணிக்கணும். சப்போஸ் இது 5க்கு கீழே இருக்குது, ஈக்குவல் 5 ஆர் 5க்கு கீழே இருக்குன்னா இது வெறும் 2 மட்டும்தான். இப்போ இது 8 வந்ததால் நம்ம ஜஸ்ட் எடுத்துருக்கோம். இதுதான் இப்போதைய ஆன்சர். இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இதுதான் ஆக்சுவலி வந்து நம்ம மேனுவலாக ஆவரேஜ் ப்ரைஸ் கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா இப்படி தான் நம்ம பண்ணணும். இது நம்ம இப்போது ஒரு ஸ்கிரிப்டாக எப்படி பண்ணுறதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம மெட்டா எடிட்டர் ஓப்பன் பண்ணிக்கலாம். எடிட்டர் ஓப்பன் ஆகிடுச்சு. சாரி, ஒரு நிமிஷம். நெக்ஸ்ட்டு நமக்கு எக்ஸ்பர்ட், அதுக்குள்ள யூடியூப் நியூ ஃபைல் எக்ஸ்பர்ட் அட்வைசர். இதுக்கும் நமக்கு எக்ஸ்பர்ட் அட்வைசர் தான் வரும். ஏன்னா யூட்டிலிட்டிஸ் நம்ம பண்ண போகிறோம். இது நம்ம ஜஸ்ட்டு என்ன வைக்கலாம், ஆவரேஜ் ப்ரைஸ் ப்ளேஸு முடிச்சுட்டு நம்ம இதை சைட்லேயும் நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். உங்களுக்கு டவுன்லோட் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ஆன் இன்ட்டு ஃபங்க்ஷன். ஆன் இன்ட்டு ஃபங்க்ஷன் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நாமளே இப்போ கஸ்டமாக ஆர்டர் லைன் இருக்குது பார்த்தீங்களா, இதை கஸ்டமாக நம்ம ஆர்டர் லைனை நம்ம இப்போ செட் பண்ண போகிறோம். அது சிம்பிளாக ஒரு லாஜிக்கில் செட் பண்ணுவோம். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணும்போது இந்த பேக்ரவுண்ட் செட்டிங்ஸ்லாம் நம்ம மாற்றணும். சார்ட்டோட செட்டிங்ஸில் இந்த கலரு எல்லாத்தையும் இப்போ நம்ம சேஞ்ச் பண்ணுற ஃபங்க்ஷனை பண்ண போகிறோம். அது நமக்கு எக்ஸ்பர்ட் அட்வைசர் இன்ஸ்டால் பண்ணும்போது நமக்கு வந்தால் போதும். அந்த லாஜிக்கில் நம்ம வந்து செய்ய போகிறோம். ஒரு கோடிங் என்னன்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இதெல்லாம் சிங்கிள் டைம் தான் ரன் ஆகும். நமக்கு அதிகமாக நமக்கு ரன் ஆகாது, சிங்கிள் டைம் தான் ரன் ஆகும். ஓகே, ஃபஸ்ட்டு என்ன செய்கிறோம், நம்மளோட ஆன் இன்ட்டு ஃபங்க்ஷனில் ரன் ஆகுதா அப்படின்றத பார்க்குறதுக்கு ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறோம். பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டை என்ன செய்கிறோம் அப்படின்னா ஃபங்க்ஷன் பிரிண்ட் ஆகும் ஃபஸ்ட்டு. அது கூட டேட் டைம் ஃபைனலாக ரன் ஆகும். ஓகே, என்ன பண்ணுறோம், இதில் நம்ம ஸ்ட்ரிங்கை போட போகிறோம். ஷார்ட் ஓகே, ஷார்ட் கலர் சேஞ்சிங் ஸ்டார்ட். முடிஞ்சிருச்சு. முடியும் போது ரிட்டர்ன் சக்சீட் ஓகே ஆகுது அப்படின்னா ஃபைனலாக நமக்கு எண்ட் ஆகும். ஓகே, எண்ட் ஆகுது.
ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இது இப்போ நம்ம ஆவரேஜ் வந்து அட்டாச் பண்ணுவோம். எக்ஸ்பர்ட் அட்வைஸர் யூடியூப் ஆவரேஜ் ப்ரைஸ். ஓகே, இங்கே பாருங்கள். இப்போது கலர் சேஞ்சிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல நடந்திருக்கு. இப்போ நான் ஜஸ்ட் என்ன பண்ணுறதை கிளியரன்ஸ் பண்ணிவிட்டு திரும்ப ஒரு கம்பைல் பண்ணுறேன். கம்பைல் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம பிரிண்ட் அதான் ஆன் இன்ட்டு ஃபங்க்ஷன் போட்டோம். அதுக்கப்புறம் நம்ம கொடுத்தது ஸ்டார்ட் எண்ட் ஆகிருக்கு. ஃபஸ்ட்டு நம்ம பேக்ரவுண்டும் ஃபோர்க்ரவுண்டும் சேஞ்ச் பண்ணி ரன் பண்ணி பார்ப்போம். அதுக்கு கோட் ஷார்ட் செட் இன்டீக்ரல் 0ன்றது மெயின் ஷார்ட்டு. நான் என்ன பண்ண போகிறோம், ஷார்ட் கலர் பேக்ரவுண்ட் என்ன கலர் வைக்கலாம், கலர் ஒயிட் வைப்போம். சிஎல்ஆர் ஒயிட், நமக்கு ஒயிட் வச்சுட்டோம். ஒயிட் மாறிடுச்சு பாருங்கள். செகண்ட் இதே ஜஸ்ட் காப்பி அண்ட் பேஸ்ட், எல்லாத்துக்கும் இதே தான். காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணிவிட்டு ஷார்ட் கலர் ஃபோர்க்ரவுண்ட், பேக்ரவுண்டை தவிர்த்து இருக்கிற மற்ற எல்லாமே பிளாக். இது நம்ம பிளாக் வச்சுன்னா இதை ஒயிட் வைக்கணும். இதை ஒயிட் வைக்கிறது நம்ம இதை பிளாக் வைக்கிறோம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்சியேஷன் நமக்கு வந்து தெரியும். அடுத்தது ஷார்ட்டு அப் ஆகிறதும் டவுன் ஆகிறதுக்கான கலர். ஓகேங்களா, இதை வந்து கலர் ஷார்ட் அப் ஒயிட் வச்சுருக்கோம். நாங்கள் இது டிஃபால்ட்டாக பிளாக் வச்சுருக்கோம். இது டவுன். ஓகே, சேஞ்ச் ஆகிடுச்சிங்களா. அதுக்கு அடுத்தது புல் கேண்டில் பியர் கேண்டில். அதுக்கு நம்ம கஸ்டமில் க்ரீனு ப்ளூ ரெட்டு அப்படி வேணால் வச்சுக்கலாம். கலர் கேண்டில் புல் கேண்டில் பியர். புல் கேண்டில் அப்படின்னா நம்ம ப்ளூ வைக்கிறோம், இது ரெட்டு வைக்கிறோம். என்னோட கஸ்டம் தான், இது நான் வைக்கிறது தான். நீங்கள் எப்படி வேணுமோ நீங்கள் வச்சுக்கலாம். க்ரீன் வச்சுக்கலாம், க்ரீன் எல்லோ வச்சுக்கலாம். உங்களுக்கு எந்த கலர் வாட்டம் வசதியாக இருக்கோ அதை நீங்கள் பார்க்கறதுக்கு ஈஸியாக இருக்கோ அதை வச்சுக்கலாம். அதுக்கு அடுத்தது கலர் மாறிடுச்சு. அதுக்கடுத்து இந்த கிரிட் இருக்குது பாருங்கள். இந்த கிரிட்டு நமக்கு தெரியக்கூடாது. அதுக்கு என்ன செய்யணும், சார்ட்டு ஷோ கிரிட் தெரியக்கூடாது, அதனால் அது ஃபால்ஸ். கிரிட்டு போயிடுச்சு. கீழே இருக்கிற வால்யூம் சார்ட் ஷோ வால்யூம்ஸ் ஃபால்ஸ். வால்யூம் நமக்கு இப்போ போயிடுச்சு. இப்போ நம்ம கஸ்டமர் ட்ரேட் ஃபங்க்ஷன் வைக்க போகிறதால இந்த ட்ரேட் லைனும் தேவையில்லை, நமக்கு ட்ரேட் ஹிஸ்ட்ரியும் வேண்டாம். ட்ரேட் லெவல்ஸும் தேவையில்லை, ட்ரேட் ஹிஸ்ட்ரியும் வேண்டாம். அப்போ தான் நமக்கு அந்த லைன் பார்க்குறப்ப நமக்கு கிளியராக இருக்கும். ஷோ ட்ரேட் ஹிஸ்ட்ரி ட்ரேட் லெவல்ஸ் ரெண்டுமே நமக்கு இப்போ ஃபால்ஸ். ஓகே, ஷார்ட் இப்போ நமக்கு பியூராக க்ளீன் ஆகிடுச்சு. இது ஃபஸ்ட்டு டைம் மட்டும் தான் நமக்கு இருக்கும். ஒரு எவ்ரி டைம் அட்டாச்மெண்ட் திரும்ப வேணும் அப்படின்னா உங்களுக்கு அப்போ அது வந்து ஹைட் ஆகாது. வேணும் நமக்கு ஹிஸ்ட்ரி வச்சுக்கலாம். இப்போ இது உங்களுக்கு எவ்ரி டிங்க் வந்து ஹைட் ஆகாது. எவ்ரி டைம் நம்ம எப்போல்லாம் சாஃப்ட்வேர் கம்பைல் பண்ணுறோமோ அந்த டைம் மட்டும் தான் நமக்கு ரன் ஆகும். இதுதான் நமக்கு ஆன் இன் ஃபங்க்ஷனோட மெயினான ஒரு ஃபங்க்ஷன். அதாவது எக்ஸ்பர்ட் ஐட்டர்ஸ் இன்ஸ்டால் ஆகும்போது இந்த ஓப்பன் ப்ராக்கெட்லேருந்து நாம் இந்த ப்ராக்கெட் வரைக்கும் கொடுக்கறது மட்டும் சிங்கிள் டைம் ரன் ஆகும். ஆன் டிக் ஃபங்க்ஷனில் எவ்ரி டிக் ரன் ஆகும். ஓகேங்களா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் டைம் ரன் ஆகும். ஆனால் நம்ம கலர் சேஞ்சிங்காக நம்ம அதை வச்சுருக்கோம். ஓகே, இப்போ அடுத்தது நம்ம கஷ்டமாக இப்போ ஒரு லைன் நம்ம பிளாட் பண்ணுவோம். என்னென்னா நம்ம ஜஸ்ட் இங்கே லைன் வைக்கிறோம். இது ஒரு ஹரிசாண்டல் லைன் இங்கே நான் வைக்கிறேன். இது ஜஸ்ட் இதோட ப்ராப்பர்ட்டிஸ்லாம் நம்ம பார்ப்போம். ஏன்னா இப்போ நெக்ஸ்ட் இது தான். இல்லை டிஸ்கிரிப்ஷன் ஒரு பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, பை லெவல். ஓகே கொடுக்குறேன். கொடுத்துட்டு நான் என்ன செய்கிறேன், ப்ராப்பர்ட்டிஸில் டிஸ்கிரிப்ஷன் சொல்கிறேன். இங்கே நம்ம டிஸ்கிரிப்ஷன் வருது பார்த்தீங்களா, இதை நம்ம ஷோ பண்ண போகிறோம். இதை எப்படி ஷோ பண்ண போகிறோம் அப்படின்னா சேம் தான், ட்ரூ. ஓகே, ஷார்ட் ஷோ டிஸ்கிரிப்ஷன்.
chart, show object, show object description. Okay, true. ஓகே, ஆல்ரெடி இங்கே ட்ரூவில் தான் இருக்குது. நான் ஜஸ்ட் என்ன செய்கிறேன் அப்படின்னா எடுத்து விட்டுறேன், திரும்ப கம்பைல் பண்ணுறோம் பாருங்கள். ஓகே, வந்துடுச்சிங்களா? இப்போ நமக்கு இந்த லைன் வேண்டாம், நம்ம வேண்டிய எல்லாமே வந்துடுச்சு. இப்போது இந்த ஃபங்க்ஷன் நமக்கு வந்து முடிஞ்சிருச்சு. ஜஸ்ட் இதை கிளியர் பண்ணிப்போம். பேசிக்ஸாக நம்ம இன்ஸ்டாலேஷன் ஃபங்க்ஷனும் முடிஞ்சிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, டி இன்ஸ்டாலேஷன் ஃபங்க்ஷன் நமக்கு தேவையில்லை, நம்ம எக்ஸ்பெக்ட் டிக் ஃபங்க்ஷன் தான் தேவை. ஆவரேஜ் ப்ரைஸை நம்ம கால்குலேட் பண்ணோம்னா நம்ம கஸ்டம் ஃபங்க்ஷனாக ஒன்று எழுதணும். இது வரைக்கும் நான் எக்ஸ்பர்ட் அட்வைசரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தம் ஒரு ஆன்டிக்கு அடுத்து வந்திருக்க மாட்டேன். இப்போ நம்ம அதுக்கடுத்து ஒரு கஸ்டமாக இப்போ ஃபங்க்ஷனை வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். முதல்ல எக்ஸ்பர்ட் அட்வைசரில் இந்த டபுள்ன்றது என்னென்னா ப்ரைஸை தான் இண்டிகேஷன் பண்ணுறது. ஓகேங்களா? இது ஜஸ்ட்டு செலெக்ஷன் பண்ணி F1 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ரெஃபரன்ஸில் வரும். ரியல் டைப் 64 பைட்ஸ் வரைக்கும் நமக்கு வந்து எடுத்துக்கும். C++ல இது கோடிங்க கொஞ்சம் டெக்னிக்கலாக தெரிகிறவங்களுக்கு இந்த மேட்ரு கொஞ்சம் புரியும். ஏன்னா நம்ம டூல் ரன் ஆகும்போது சிஸ்டம், அதாவது எடிட்டரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒன்லி டெக்ஸ்டோட எடிட்டர் தான். ஆனால் டூலுன்னு ஒன்று கன்வெர்ட் ஆன பிறகு அந்த EXE ரன் பண்ணுறது எல்லாமே நமக்கு இன்க்ளூடிங் ரேமு, ப்ராசஸரு, கோரு இது கூட கனெக்ட் ஆகிருக்கும். அப்போது ஒன்றுமே எடுக்கிறப்ப ஒரு டைம் ரன் ஆகும்போதுமே நமக்கு ரேம் அந்த கோர் ரெண்டுமே கம்யூனிகேஷன்ஸ் இருக்கும். இதுதான் ஆக்சுவலான மேட்ரு. இது கொஞ்சம் இன்டெப்த்தாக நம்ம டீட்டெயிலாக புரியணும். நெக்ஸ்ட் நமக்கு வந்து தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் நீங்கள் அட்வான்ஸாக தெரிஞ்சுக்கலாம். இப்போ டபுள்ன்றது என்னென்ன எதை பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம வெறும் நம்பர்ஸ் மட்டும் குறிக்கிறோம். இங்கே நம்ம ப்ரைஸ் எடுக்கிறதுக்கு நான் என்ன பண்ணுறேன், ஒரு டபுள்க்குன்னு மட்டும் ஒரு ஃபங்க்ஷனை நான் தனியாக கால்குலேட் பண்ணி எழுத போகிறேன். அது என்ன ப்ரைஸு மட்டும்னா, இப்போ நம்ம இந்த ஃபார்முலாஸ் பார்த்தோம் இல்லைங்களா, ChatGPTயோட ஃபார்முலாஸு, இதை ஒன்று ஒன்றா நான் உங்களுக்கு ஃபார்முலாவாக கன்வெர்ட் பண்ண போகிறேன். அப்போ இதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா, கோடிங்கில் வேறு மாதிரி இருக்கும். நாம் இங்கே அதை படிச்சுட்டு ஸ்டெப் பை ஸ்டெப் உங்களுக்கு டெக்ஸ்ட் ஃபைலில் வந்து நான் வந்து பண்ணேன். இந்த கோடிங்கில் பண்ணும்போது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இப்போ என்ன செய்கிறேன்னா, இந்த கஸ்டம் ஃபங்க்ஷனுக்கு பேர் ஆவரேஜ் ப்ரைஸை எடுக்கிறது. ஓகேவா? கெட் ஆவரேஜ் ப்ரைஸ். ஓகேங்களா? இதுக்குள்ளே நம்ம கஸ்டமாக எழுதும்போது இந்த கஸ்டம்ஸில் இன்னும் பொசிஷன் டைப் வைக்கிறோம். இது என்னென்னா பைக்கா செல்லு, அதாவது பை ஆர்டர் ஓப்பன் இருக்குன்னா அந்த பை ஆர்டர் மட்டும் ஃபில்டர் பண்ணணுமா, செல் ஆர்டர் மட்டும் ஃபில்டர் பண்ணணுமான்றதை எடுக்கிறது. ஆவரேஜ் ப்ரைஸிங்லே நம்ம மொத்தம் ஒரு 3 கேட்டகரியாக நம்ம எடுக்கலாம். ஸ்டாண்டர்லோனா பைக்கு மட்டும் ஆவரேஜ் ப்ரைஸ், ஸ்டாண்டர்லோனா செல்லுக்கு மட்டும் ஆவரேஜ் ப்ரைஸ், மொத்தமாக நமக்கு சொல்லி பிரேக் ஈவன் ப்ரைஸு சொல்லுவாங்க. சம் ஆஃப் வந்து பை பண்ணியிருப்பாங்க, சம் ஆஃப் லாட் வந்து செல் பண்ணியிருப்பாங்க. அது தனி ஃபார்முலா. இப்போ நாம் வந்து ஸ்டாண்டர்லோனா பைக்குனா பைக்கு மட்டும் ஆவரேஜ் ப்ரைஸ் எடுக்க போகிறோம், செல்லுக்குனா செல்லுக்கு மட்டும் ஆவரேஜ் ப்ரைஸ் எடுக்க போகிறோம். இப்போது ஈனம் பொசிஷன் டைப்பை வந்து பார்த்திங்கன்னா கஷ்டமாக நம்ம வந்து பண்ணுறோம். அப்போது நான் என்ன கொடுக்குறேன், பொசிஷன் டைப்னு ஜஸ்ட் ஒரு ஃபங்க்ஷன் கொடுக்குறேன். ஓகே ஓகே, ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணும். இப்போ முடிஞ்சிருச்சு. இப்போது எவ்ரி ஃபங்க்ஷனுக்கு ரிட்டர்ன் வேல்யூ இருக்கும். ஆன் டிக்கு ரிட்டர்ன் வேல்யூ கிடையாது. இந்த ஆன் இன்ட்டு ஃபங்க்ஷனுக்கு ரிட்டர்ன் வேல்யூ இருக்குது. டி இன்ஸ்டால் ரிட்டர்ன் வேல்யூ இருக்கணும். இங்கே பாருங்கள், ரிட்டர்ன் வேல்யூ கேட்குது இந்த இடத்துல. அப்போ இதில் ரிட்டர்ன் வேல்யூ இப்போதைக்கு நான் ஜஸ்ட்டு 0ன்னு கொடுக்குறேன். இப்போ நான் இதை ஆன் டிக் ஃபங்க்ஷனில் என்ன செய்கிறேன் அப்படின்னா, பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கெட் ஆவரேஜ் ப்ரைஸ். இதில் நான் என்ன செய்கிறேன், லிஸ்ட் வந்துடுச்சு பாருங்கள். நம்ம பை ஆர்டர் எடுக்கணுமா, செல் ஆர்டர் எடுக்கணும். இப்போ நான் பைக் எடுக்கிறேன். இப்போ பிரிண்ட் பண்ணுறோம். என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எக்ஸ்பர்ட் அட்வைசரில் இங்கே பிரிண்ட் ஆகும். ஒன்லி 000 தான் பிரிண்ட் ஆகும். ஏன்னா நாங்கள் ரிட்டர்ன் வேல்யூ 0 கொடுத்துருக்கேன். இங்கே நான் சப்போஸ் இங்கே நான் வந்து 100 கொடுக்குறேன், 100 தான் வரும். ஏன்னா இங்கே இந்த ஃபங்க்ஷன் நம்ம ஒன்றும் எழுதலை, இதுக்கடுத்து தான் எழுதுப்போம். 100 மட்டும் வருது பாருங்கள். ஓகே ஓகே, ஜஸ்ட்டு 0 கொடுப்போம். இப்போ நமக்கு என்னென்னலாம் தேவை, 2 கான்செப்ட் நமக்கு தேவை. முதல்ல டோட்டல், இதில் ஜஸ்ட் எடுக்கணும் அப்படின்னா லிஸ்ட்டு ஒரு ஆர்டர்ஸ் பண்ணிக்கலாம். கால்குலேட் பொசிஷன், சம் ஆஃப் தி பொசிஷன் சைஸ் ஆஃப் ஓப்பன் ரேட்ஸ், இது தேவை நமக்கு டிஃபால்ட்டாக. அப்போது இங்கே என்ன செய்யணும், டபுள் டோட்டல் சைஸ் ஈக்குவல் டு 0. ஸ்டார்ட் பண்ணுறது 0, இன்ஸ்டால் பண்ணுறோம் ஃபஸ்ட்டு.
அதுக்கு அடுத்தது கால்குலேட் வெயிட்டட் ப்ரைஸ், அதாவது ஈச் ட்ரேடு கூட பொசிஷன் சைஸை நமக்கு மல்டிப்ளை பண்ணணும். அதாவது அது ஓப்பன் ப்ரைஸோடையும் அதோட வால்யூம் கூடயும் நமக்கு வந்து சைஸை வந்து நமக்கு வந்து வெயிட்டடாக எடுக்கணும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டோட்டல் ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு கால் பண்ணுவோம். டபுள் டோட்டல் ப்ரைஸ் ஸ்டார்ட் ஃப்ரம் 0. ஃபைனலாக ஆவரேஜ் ப்ரைஸ். இதுதான் ஆக்சுவலான ஃபைனல் ரிசல்ட். இந்த ஆவரேஜ் ப்ரைஸ் தான் ஃபைனலாக இருக்கிற நமக்கு ரிசல்ட். அதுதான் நம்ம ரிட்டர்ன் வேல்யூவாக நமக்கு வந்து வரணும். இன்னைக்கு என்ன பண்ணிடுறேன், ஜஸ்ட் அதை கொடுத்துக்கிறேன். வேண்டிய 3 விஷயம் நம்ம எடுக்க போகிறோம். என்னென்ன பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இது வெயிட்டடு 1, இதெல்லாம் ஒரு குரூப்பு. செகண்டு டோட்டல் வால்யூம், டோட்டல் வெயிட்டட். ஓகேங்களா, இங்கே 3மே நான் கால் பண்ணியிருக்கேன். இப்போ இதை தனித்தனியாக இங்கே நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். எப்படி கால்குலேட் பண்ண போகிறோன்னா, இப்போ தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டாக ஒரு லூப் ஒன்று க்ரியேட் பண்ண போகிறோம். ஃபார் லூப் சொல்லுவாங்க. ஃபார் லூப்னா ஒன்றுமே இல்லை. ஃபார் லூப் அப்படின்னா இந்த கண்டிஷனுக்குள்ளே இருக்கிறது. ஓகேங்களா, ஐ இருக்குது பார்த்தீங்களா, ஐ ஈக்குவல் டு 0 கொடுத்துருக்கு. சம் ஆஃப் டோட்டல் இருக்குது இல்லையா, இந்த டோட்டல் வரைக்கும் இங்கே என்ன நம்ம நம்பர் கொடுக்குறோமோ அது வரைக்கும் இங்கே நமக்கு ரன் ஆகும். இப்போ நான் ஜஸ்ட்டு வந்து 10 தரேன். ஓகேங்களா, இங்கே நான் ஜஸ்ட் இந்த ஸ்டேட்மெண்ட்டில் பிரிண்ட்டு டெஸ்ட். இது நான் இப்போ என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 டைம்ஸ் ரன் ஆகும். ரன் ஆகிட்டே இருக்கு பாருங்கள். 10 டைம்ஸ் நம்ம ரன் ஆகும் டெக்ஸ்ட் நான் கொடுக்குறது. இப்போது இந்த இடத்துல நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, நமக்கு ஒரு கால்குலேஷன்ஸும் நமக்கு ஓப்பன்னா டோட்டலாக என்ன பொசிஷன்ஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் நமக்கு வந்து நடக்கணும். அப்போது இங்கே நமக்கு டோட்டல் பொசிஷன் என்னன்றது தான் விஷயம். நான் என்ன பண்ணுற இடத்துல பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் பொசிஷன் டோட்டல்ஸ் வந்து கொடுக்குறேன். பாருங்கள் 3 பொசிஷன் ஓப்பனில் இருக்குது. இங்கே பிரிண்ட் ஆகிறது உங்களுக்கு 3 பொசிஷன் தான் வரும். 10 டைம்ஸு 3 டைம்ஸ் உங்களுக்கு பிரிண்ட் ஆகிட்டே இருக்கும். 10 டைம்ஸ் பிரிண்ட் ஆகிருக்கு. இப்போ நமக்கு அத்தனை 3 ஆர்டர்னா 3 ஆர்டருக்கு ஒன்றுனா நமக்கு தனியாக ரன் ஆகணும். அப்போ ஐ ஈக்குவல் டு இன்டிகிரேட்டட் டு 0. ஐ வந்து பொசிஷன் டோட்டலை விட கீழே இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ரன் ஆக ஸ்டார்ட் ஆகணும். ஓகேங்களா, ஒருவேளை இது 0வாக இருந்தாலும் ஈக்குவல், ஒருவேளை 0வுக்கு கீழே இருந்தாலும் ரன் ஆகணுமானா ரன் ஆகலாம். அதாவது ஐ ஈக்குவல் டு 0க்கு மேலே. இங்கே ஐ வந்து பார்த்தீங்கன்னா பொசிஷன் டோட்டல். இது என்னன்னா இன்டிகிரி வேல்யூ பொசிஷன் டோட்டலை விட அதிகமாக இருக்கிறப்ப இந்த லூப் வந்து ஆக்டிவேட் ஆகும். எத்தனை டைம் ஆக்டிவேட் ஆகணும் அப்படின்னா 3 டைம்ஸ். எத்தனை இந்த பொசிஷன் டோட்டல் எத்தனை இருக்கோ அத்தனை டைம் வரைக்கும் நமக்கு ஆக்டிவேட் ஆகி ரன் ஆகும் கவுண்டில். ஓகே, முடிஞ்சிருச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு, இப்போ பொசிஷனோட டிக்கெட் வைஸாக நம்ம கால்குலேட் பண்ண முடியும். எத்தனை டிக்கெட் இருக்கோ அந்த டிக்கெட் நம்ம எடுக்கணும். இங்கே டிக்கெட் நம்பரை மட்டும் இப்போ நம்ம ஒன்றா கால்குலேட் பண்ண போகிறோம் அடுத்தடுத்து. ஓகேங்களா, அப்போது unsigned long position post ticket equal to position get unsigned long I. நமக்கு ஐ வர்றது தான் நமக்கு வந்து வரணும். முடிஞ்சிருச்சு. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இஃப் பொசிஷன் நம்ம இப்போ செலக்ட் பண்ண போகிறோம். பொசிஷன் செலக்ட் பை சிம்பிள், கரண்ட் சிம்பிள் 3 வந்து ட்ரூவாக இருக்கும். இந்த என்னென்ன பொசிஷன் ஓப்பனில் இருக்கோ அந்த ஒரு விஷயங்கள் மட்டும் நமக்கு வந்து கரெக்டாக ட்ரூவாக இருக்கணும். அதுக்கு அடுத்தது இந்த இடத்துல என்ன பண்ணுறோம், பிரிண்ட் பண்ணோம் போல. எதை பிரிண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஐயை வந்து சும்மா பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். இந்த பிரிண்ட் ஆகும்போது உங்களுக்கு 1 2 3 1 2 3 1 2 3. ஓகேங்களா, இப்போது
இங்கே நம்ம என்ன பண்ணியிருக்கோம், டிக்கெட்டை நம்ம வந்து எடுத்திருக்கோம். ஜஸ்ட்டு டிக்கெட்டையும் நம்ம பிரிண்ட் பண்ணோம். ஓகே, இருக்கிற 3 டிக்கெட்டும் கரெக்டாக நமக்கு லூப்பில் வந்து 3 டிக்கெட்ஸ் மட்டும் பிரிண்ட் ஆகுது பாருங்கள். மேலே இருக்கிறது நம்ம பிரிண்டிங் வேல்யூவை கொடுத்துருக்கோம். இதை நம்ம ரூம் பண்ணிடலாம். அதான் 0 வந்துட்டுருக்கு நமக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 0க்கு அடுத்து இந்த 3 டிக்கெட் வேல்யூ வந்துடுச்சு. இப்போ இது 3 வரைக்கும் தான் நம்ம இருக்கிறது வரைக்கும் நமக்கு ரன் ஆகிட்டுருக்கு. செகண்டு ஓகே, லூப்புக்குள்ளே சிம்பிள் ட்ரூ பண்ணிட்டோம். இஃப் வேலிடேட் பண்ணணும். இருக்கிற ஓப்பன் மீ சிம்பிளும் சிம்பிள் ஐ கூட, அதாவது மேலே இங்கே என்ன சிம்பிளில் ரன் ஆகுதோ அந்த சிம்பிள் இங்கே ட்ரூ பண்ணிவிட்டு ஓப்பன் சிம்பிளும் இந்த சிம்பிளும், அதாவது பொசிஷன் டோட்டல்ன்றது காமனாக இருக்கும். நமக்கு இந்த ஒரு கான்செப்டில் என்ன நடக்கும்னா, நம்ம பொசிஷன் டோட்டல் வந்து காமனாக இருக்கும். நான் ஜஸ்ட் என்ன செய்கிறேன், இந்த இடத்துல வச்சு ஹைட் பண்ணும். ஹைட் பண்ணிவிட்டு நான் என்ன செய்கிறேன், இங்கே ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் போடுறேன். பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், கொஞ்சம் கவனிங்க. இந்த இடத்துல நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பொசிஷன் டோட்டல் 3 இருக்குது. நான் என்ன செய்கிறேன், ஜிபிபி யூஎஸ்டியில் இந்த ஆர்டர் வந்து ஆட் பண்ணுறேன். ஓகே, இப்போ அதுவுமே இது கூட ஆட் ஆகிடும். பாருங்கள் 5 இருக்குது ஜிபிபி யூஎஸ்டியோட சேர்த்து. இந்த சிம்பிள் கூட நமக்கு மேட்ச் ஆகலை, தனியாக நமக்கு வந்து இருக்குது. ஓகேங்க, நமக்கு தேவை இப்போ யூரோ யூஎஸ்டிக்கு மட்டும் தான் நமக்கு வந்து தேவை. யூரோ யூஎஸ்டி மட்டும் நம்ம 3 இருக்குது. இப்போ நம்ம அதுக்கு நம்ம வேலிடேட் பண்ணுறதுக்காக மட்டும்தான் இங்கே நம்ம சிம்பிள் வந்து கரெக்டாக வேலிடேட் பண்ண போகிறோம். சிம்பிள், அதாவது இந்த சிம்பிள் ஓப்பன் சிம்பிள் பொசிஷனுக்கு மட்டும் கரெக்டாக வேலிடேட் ஆகுது. அது கூட நம்ம மேலே இங்கே கால் பண்ணுறோம் இல்லைங்களா, அது கூட நமக்கு பொசிஷன் டைப் கரெக்டாக இருக்கணும். பொசிஷன் டைப் ஈக்குவல்ட்டு நம்ம என்ன டைப் கொடுக்குறோமோ அந்த டைப் வேலிடேட் ஆகும். ஓகே, எப்படி ஸ்டார்ட் பண்ணியிருக்குன்னா, ஓவராலாக பொசிஷன் டோட்டலில் இருந்து இந்த சார்ட்குள்ளே வந்துட்டோம். இந்த சார்ட்குள்ளே வந்துட்டு இந்த சார்ட்குள்ளே இருக்கிற டிக்கெட் நம்பரை செலெக்ஷன் பண்ணுறோம். டிக்கெட் நம்பரை செலெக்ஷன் பண்ணிவிட்டு ஹீரோ யூஎஸ்டி தான் இங்கே ஓப்பனில் இருக்கான்னு சொல்லிட்டு வேலிடேட் பண்ணுறோம். வேலிடேட் பண்ண பிறகு தான் நம்ம வந்து கால்குலேஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். மல்டிப்ளையர் கால்குலேஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு கால்குலேஷன் என்னென்னா டோட்டல் சைஸு. ஓகேங்களா, டோட்டல் சைஸை நம்ம 1 by 1 கூட்டணும் இல்லைங்களா, அதை நம்ம செய்ய போகிறோம். அதுக்கு மேலே நம்ம குளோபலாக கால் பண்ணோம். டோட்டல் சைஸு ப்ளஸ் பண்ணணும். எதை ப்ளஸ் பண்ணணும்னா இந்த எது டபுள் பொசிஷனோட வேல்யூம் வந்து நம்ம ப்ளஸ் பண்ணணும். இப்போ நான் என்ன செய்கிறேன், ரிட்டர்ன் வேல்யூவில் பாருங்கள், நான் மேலே பிரிண்ட்டு ரிட்டர்ன் வேல்யூ வந்து கொடுக்குறேன். ரிட்டர்ன் வேல்யூவில் ஒரு வேல்யூ நம்ம இதுக்கு வரும். ரிட்டர்ன் வேல்யூவில் இங்கே நம்ம பார்த்தோம் அப்படின்னா பிரிண்ட் வேல்யூவில் 00ன்னு இருக்குது. டோட்டல் சைஸ் தான் நான் ரிட்டர்ன் வேல்யூவில் கொடுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு $1.69 நம்ம இங்கே சம் பண்ணோம் இல்லைங்களா, அது வந்துச்சு பாருங்கள். 1.69 வந்துட்டுருக்கு. நெக்ஸ்ட்டு நம்ம அதுக்கு அடுத்தது வெயிட்டட் கால்குலேஷன்ஸை நம்ம பண்ண போகிறோம். முடிச்சிட்டோம், லிஸ்ட் பண்ணிட்டோம், கால்குலேட்டர் சம் பண்ணிட்டோம். வெயிட்டட் சம் எடுக்க போகிறோம். வெயிட்டட் சம்னா என்ன, ஓப்பன் லாட் சைஸ் ப்ளஸ் ஓப்பன் ப்ரைஸோட ஆன்சர். ஓகேங்களா, அதுக்கு நெக்ஸ்ட்டு டோட்டல் ப்ரைஸின் மேலே கால் பண்ணியிருக்கோம், ப்ளஸ் பண்ணுறோம். பொசிஷன் get double position वार्निंग में position get double price open price multiply பண்ணுறோம். ஓகே, இப்போ மல்டிப்ளை பண்ணியாச்சு.
இங்கே நான் ரிட்டர்ன் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸோட வேல்யூ ரிட்டர்ன் வேல்யூ கொடுக்குறேன், என்ன நடக்குதுன்னு பாருங்கள். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ஆன்சர் வந்து இல்லையா, 1.8156130 இந்த டிஜிட் நமக்கு கால்குலேட்டரில் வரல, இந்த வேல்யூ இங்கே வந்துட்டு இருக்கு பாருங்கள், அது இங்கே பிரிண்ட் ஆகிட்டு இருக்கு பாருங்கள் ஸ்டேட்மெண்ட், இந்த வேல்யூ. ஓகே, அண்ட் தென் ஃபைனலாக ஆவரேஜ் ப்ரைஸ். இது கூட நமக்கு ஆவரேஜ் ப்ரைஸ் எப்படி வரணும் அப்படின்னா, இது நார்மலைஸ் டபுள் ஆகணும். இந்த டிஜிட்ஸ் நான் முதல்ல நார்மலைஸ் டபுள் தேவையில்லை, டோட்டல் ப்ரைஸ் கூட டிவைட் பண்ணணும், வெயிட்டட் சம் கூட டோட்டல் பொசிஷனை நம்ம வந்து டிவைட் பண்ணணும். இதுக்கு என்ன பண்ண போகிறோம், டோட்டல் ப்ரைஸ் டிவைடட் பை டோட்டல் சைஸ். ஓகே, இப்போ நம்ம ஆவரேஜ் ப்ரைஸோட ரிசல்ட் எடுக்கிறேன். ஆவரேஜ் ப்ரைஸோட ரிசல்ட்டை பிரிண்ட் ஆகும் பாருங்கள். இப்போ நம்ம எடுத்த ஆன்சர் கூட 274328 இப்போ நம்ம டிஜிட்டாக பண்ண போகிறோம். இப்போ எல்லாமே நமக்கு நிறைய டிஜிட்ஸ் வந்துருக்கு, இந்த டிஜிட்ஸ் பண்ணால் நமக்கு எரர் வரும், அதனால் நம்ம நார்மலைஸ் டபுள் பண்ண போகிறோம். எங்கே பண்ணுறோம், ஓகே, இந்த இடத்துல நம்ம நார்மலைஸ் டபுள் பண்ணிட்டோம்னா ஒர்க்கு முடிஞ்சிடுச்சு. டபுள் digits average price ரிட்டர்ன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர். நாங்கள் இங்கே மேனுவலாக அங்கே நம்ம கால்குலேஷன் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, அது உங்களுக்கு பிரிண்ட் ஆகிட்டு இருக்கு பாருங்கள். ஓகே, இப்போது லூப் கரெக்டாக ரன் ஆகுது, ஃபார்முலாவும் நமக்கு கரெக்டாக ரன் ஆகுது. இதான் இப்போ கஸ்டம் ஃபங்க்ஷன் இது முடியுது. ஓகே, ஓரளவுக்கு ரிட்டர்ன் வேல்யூ நம்ம கரெக்டாக பண்ணியிருக்கோம். கஸ்டம் ஃபங்க்ஷன் நம்ம எழுதிட்டோம், சூப்பர். அதுக்கு அடுத்தது மேலே இன்னொரு கஸ்டம் ஃபங்க்ஷன் எழுத போகிறோம். என்னென்னா டோட்டல் லாட் சைஸுக்கு மட்டும் நம்ம தனியாக அப்படியே சேம் ஃபார்முலாவை எழுத போகிறோம், வேறு ஒன்றும் இல்லை. இதோட ஃபார்முலா என்னென்னா, இதை ஜஸ்ட் அப்படியே நம்ம காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா இதில் இருக்கிற லூப்லேயே தான் நம்ம போட போகிறோம், ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும் தான் வைக்க போகிறோம், மாற்ற போகிறோம். என்னென்னா கெட் டோட்டல் லாட் சைஸஸ். ஓகே, பொசிஷன் டைப், இதில் நமக்கு லாட் சைஸ் மட்டும்தான் நம்ம வந்து தேவைப்படும். எதுக்காகனா டிசைன் பண்ணும்போது நமக்கு ஈஸியாக புரியணுன்றதுக்காக. இப்போ பாருங்கள், பிரிண்ட் ஆகிறப்ப நம்ம ஆவரேஜ் ப்ரைஸும் லாட் சைஸும் வேணும். லாட் சைஸ் ஓகே, இங்கே பிரிண்ட் ஆகும்போது பாருங்கள் என்ன ப்ரைஸ், ஆவரேஜ், எவ்வளோ வால்யூம், இதுதான் கான்செப்ட் நமக்கு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம மேலே டிசைனிங் வரும். மேலே கஸ்டம் ஃபங்க்ஷன் வந்து முடிச்சிட்டோம். இப்போ லைனிங் டிசைன் நம்ம வந்தோம் அப்படின்னா நமக்கு கரெக்டாக வந்து ஈஸியாக என்னன்னு சொல்லிட்டு நமக்கு வந்து தெரியும். இப்போ தான் நமக்கு ஆன் டிக் ஃபங்க்ஷனில் வேலை இருக்குது. இப்போது ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறோம். ஃபஸ்ட் நம்ம என்ன செஞ்சோம், ஆப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணுறோம். ஆப்ஜெக்டோட ஃபஸ்ட்டு நேம் வந்து இதுக்கு வந்து பை லைன் வைப்போம். ஓகே, இதுக்கு அடுத்தது டைப் ஆப்ஜெக்ட், ஹச் லைன் மீன்ஸ் ஹரிசாண்டல் லைன். ஓகே, சப்விண்டோ கிடையாது, அதனால 0. டேட்டு டைம், இங்கே டைம் வந்து நம்ம கரண்ட் டைம்ல இருக்கலாம், முடிஞ்சிருச்சு. அதுக்கு அடுத்தது டேட் டைம் முடிச்சிட்டோம். அதுக்கடுத்து ப்ரைஸ், ப்ரைஸ் எப்போ தான் நம்ம கெட் ஆவரேஜ் ப்ரைஸ் பைக் எடுத்துட்டு நம்ம என்ன செய்கிறோம், க்ளோஸ் பண்ணுறோம். க்ளோஸ் பண்ணும்போது என்ன ஆகுது, ஒரு லைன் வந்து ரெக்டல் லைன் வந்து ஃபார்ம் ஆகிடுச்சு பாருங்கள். இதான் நமக்கு ஆவரேஜ் ப்ரைஸ். 7433 பார்த்தோம் இல்லைங்களா, இந்த லைனை நமக்கு இங்கே ஃபார்ம் ஆகிடுச்சு பாருங்கள். ஓகே, இந்த மூணுத்தோட ஆவரேஜ் ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா
1.07433. அதுக்கு அடுத்தது இதே சேம் வந்து பார்த்தீங்கன்னா இன்கேஸ் செல்லில் இருக்குன்னா செல் லைன் ஃபார்ம் ஆகணும். இங்கே பண்ணும்போது செல்லோட ப்ரைஸே வரணும் நமக்கு. இப்போ நமக்கு வராது, ஏன்னா ஓப்பனில் எந்த பொசிஷனுமே இல்லை. அதுக்கு அடுத்தது இதோட ஸ்டைலு, கலர், இது ரெண்டுத்தையும் நம்ம வந்து வைக்கணும். அதுக்கு ஆப்ஜெக்ட் செட் இன்டெகிரி, ஓகே, 0. அதுக்கு அடுத்தது என்ன லைன், என்ன நேம் கொடுத்தோமோ அதே நேம் கொடுக்கணும். கேஸ் சென்சிட்டிவ், ஓகேங்களா, ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆப்ஜெக்ட் ப்ராப்பர்ட்டிஸ் கலர். கலர் வந்து பைக் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ப்ளூ கொடுத்தோம், அதே ப்ளூவை எங்கேயும் கொடுப்போம், ப்ளூ. ரெட் செல்லுக்கு. அதுக்கு அடுத்தது ஸ்டைலு, நம்ம ஆர்டர் போட்டிருந்தீங்களா அதே ஸ்டைலில் வர்றது டாட்டட் ஸ்டைல். அது சேம் இதே தான், இதே நம்ம ஜஸ்ட் காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஆப்ஜெக்ட் ஸ்டைலு, ஸ்டைல் டாட்டட் டாட். ஒன்று இங்கே அப்டேட் ஆக இங்கே அப்டேட் ஆகும். பைனா ப்ளூ, ரெட்டாக இருந்துச்சுன்னா செல், அவ்வளோதான். நான் என்ன செய்கிறேன், 1.69 செல் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செல்லோட லைன் இங்கே வந்துட்டு இருக்கும். ஷோ ப்ரைஸ் பாருங்கள், செல்லோட லைன் எது, பையோட லைன் எது. ஆர்டர் இப்போ நமக்கு க்ளோஸ் ஆகிடுச்சு, வரணுன்றதுக்காக வச்சுருக்கோம். இப்போ நெக்ஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷனை செட் பண்ணுவோம், ஓகேங்களா. டிஸ்கிரிப்ஷன் என்னென்னா ஃபஸ்ட்டு அது ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூ, பை டிஸ்கிரிப்ஷன், ஓகே, அண்ட் தென் செல்லோட டிஸ்கிரிப்ஷன் எப்படி நம்ம கொடுக்க போகிறோன்றதை பற்றி, ஓகேங்களா. by average price. இது கூட நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா நம்பர்லேருந்து நம்ம ஸ்ட்ரிங்குக்கு மாற்றணும். அப்போ 2 ஸ்ட்ரிங்குள்ள get average price position by முடிஞ்சிடுச்சு. நமக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாதுன்னு நினைக்கிறேன், டிஜிட்ஸ் நமக்கு தேவையில்லை. ஓகே, அதில் நம்ம டிஜிட்ஸ் கொடுத்துட்டோம், முடிஞ்சிடுச்சு. இதனுடன் நம்ம வால்யூம் சைஸ் வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, டோட்டல் வால்யூம் சைஸு, டோட்டல் லாட் சைஸ் வைப்போம். டிஃப்ரென்ஸாக இருக்கும், இதெல்லாம் தேவையில்லை, இது அப்படியே இருக்கும். வந்து பார்த்தீங்கன்னா திரும்பவும் 2 ஸ்ட்ரிங், அடிக்குது. அக்கௌண்ட் இன்ஃபோ டபுள் ப்ரைஸ் 2 ஸ்ட்ரிங் க்ளோஸ் ஆகலை. இங்கே ஒரு ப்ராக்கெட் வந்திருக்கு பாருங்கள், இந்த ப்ராக்கெட்டும் இந்த ப்ராக்கெட் நம்ம க்ளோஸ் ஆகல தான் நமக்கு இங்கே வரல. திரும்பவும் 2 ஸ்ட்ரிங் ஓப்பன் க்ளோஸ் get total lot size by முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா, இதை ஜஸ்ட்டு பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன், பிரிண்ட் ஆகுங்க, எப்படி பிரிண்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அண்ட் தென் நம்ம அப்படியே செல்லுக்குமே அப்படியே பார்த்துக்கலாம். Sell average price, sell print ஆகும். print ஆகுது பாருங்கள், இங்கே நமக்கு இந்த ஃபார்மேட் தான் நமக்கு வரப்போகுது. ஓகே, இங்கே நம்ம டிஜிட்ஸ் பண்ணிவிடுவோம். டிஜிட்ஸ் பண்ணால் தானே நான் எக்ஸஸாக டிஜிட்ஸ் நிறையா வருது.
வால்யூம் சைஸுக்கு 2 டிஜிட் தான், நம்ம 2 டிஜிட்ஸ் போடுவோம். கஸ்டமைஸ் ப்ரைஸ் டிஜிட்க்கு டிஜிட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்மேட் இருக்குது, இதை நீங்கள் இங்கே ப்ளேஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக வரும் பாருங்கள். எவ்ரி அடுத்த டிக் வரும்போது உங்களுக்கு இங்கே பிரிண்ட் ஆகும் பாருங்கள். ஓகேங்களா? ப்ரைஸ் எக்ஸாக்டாக என்னவோ அந்த ப்ரைஸோ லாட் சைஸ் என்னவோ அது கரெக்டாக வந்துடுச்சு. ஓகே, இப்போ நாம் என்ன செய்கிறோம், அடுத்து ஆப்ஜெக்ட் செட் ஸ்ட்ரிங், அதை வந்து நம்ம இப்போ ஆப்ஜெக்ட் செட் ஸ்ட்ரிங், கெட் ஸ்ட்ரிங் இல்லை செட் ஸ்ட்ரிங். என்ன கெட்டுன்னா அது பண்ணுறது, செட்டுன்னா செட் பண்ணுறது. ஓகே, நமக்கு இதே தான் நமக்கு லைன்ன்றதால ஒரே ஒரு லைன் மட்டும் தான் மாறுது. டெக்ஸ்ட், என்ன டெக்ஸ்ட், பையோட டிஸ்கிரிப்ஷன். இதில் என்ன செல்லோட டிஸ்கிரிப்ஷன் வந்துடுச்சு. நம்ம போய் பார்க்கலாம். பாருங்கள், இந்த லைன்லாம் நமக்கு வந்துடுச்சு. ஏன்னா நம்ம ஆவரேஜ் ப்ரைஸ் என்னவோ நம்ம வந்துடுச்சு. நெக்ஸ்ட்டு ஜஸ்ட்டு ஒரு கமாண்ட் ஃபங்க்ஷனை இதை அப்படியே நாம் வந்து கொடுத்துருவோம். மேலே நமக்கு வந்து கொஞ்சம் தெளிவாக தெரியும். கமாண்ட் new line plus by description, next line cell description. Okay, column is வந்துருச்சு. end compile பண்ணியாச்சு. பாருங்கள், நம்ம கமெண்ட் லைனாக வந்துடுச்சு. பையோட ஆவரேஜிங்னா லைனாக நமக்கு கொடுத்துட்டோம். சிம்பிளாக நமக்கு முடிஞ்சிருச்சு. இப்படி தான் நம்ம வந்து பொசிஷனோட ஆவரேஜ் ப்ரைஸை நம்ம இப்படி தான் எடுக்கணும். இது ஆக்சுவலி காமனான ஒரு கோடு தான். இப்போ இந்த ஆவரேஜ் ப்ரைஸ் பிளேஸரை வந்து நான் சைட்லேயும் வந்து போஸ்ட் பண்ணுறேன். இதோட கோடையும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.